Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் ஹென்ரி ஃபோயல்ஸ் 14 பிரின்சிபல். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டினாகவும் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வாட் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர், அப்படி இல்லைன்னா வாட் இஸ் யூனிட்டி ஆஃப் கமாண்ட், அப்படி இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த யூனிட் ஆஃப் கமாண்ட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மார்க்ஸாகவும் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஜாப். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்புமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன ஜாப்ல வந்து ஸ்பெஷலைஸா இருக்காங்களோ அந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்சனுக்கு தரணும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணணும். ப்ளஸ் டிவைட் பண்ணதும் இல்லாமல் சப்டிவைடும் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியுமா, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் வந்து ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி அண்ட் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அத்தாரிட்டி இருக்கிற இடத்துல தான் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டட், பிரிக்க முடியாதது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி ஒரு பர்சனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பர்சன் தான் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்பயுமே வந்து டிசிப்ளின், சின்சியாரிட்டி, ஒபீடியன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி, நெக்ஸ்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சபார்டினேட் இருக்காருன்னா ஒரு சபார்டினேட்டுக்கு ஒரே ஒரு மேனேஜர் தான் வந்து ஆர்டர் வந்து தரணும். ஓகேவா? சப்போஸ் வந்து ஒரு சபார்டினேட்டுக்கு ஒரு 3-4-5 ஆர்டர் வருதுன்னா அவர் அந்த எந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுவார் சொல்லுங்க? அப்ப அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஒரு சபார்டினேட்டுக்கு ஒன்லி ஒன், அதாவது ஒரே ஒரு பாஸ் தான் வந்து அவருக்கு ஆர்டர் வந்து தரணுமே. ஸோ அப்படி ஆர்டர் கொடுத்தனால அது என்ன எலிமினேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீக்கன் டிசிப்ளின், டிவைட் லாயல்ட்டி, கன்ஃபியூஷன், டிலேஸ் அண்ட் சாய்ஸ், எஸ்கேப்பிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எலிமினேட் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்னன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அண்ட் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்ன, ஒரே ஒரு பாஸ் தான் வந்து சபார்டினேட்டுக்கு ஆர்டர் வந்து பண்ணணும். ஸோ யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹெட் ஒன் பிளான். ஓகேவா? ஒன் ஹெட் ஒன் பிளான் தான், அதாவது ஒரே ஒரு ஹெட் ஒரே ஒரு பிளான் தான் இருக்கணுமே, நிறைய பிளான் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய பிளான் இருந்துச்சுன்னா எந்த கோலை வந்து அச்சீவ் பண்றது அப்படின்றதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதனால யூனிட்டி ஆஃப் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஹெட் ஒன் பிளான் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட். ஸோ சபார்டினேஷன் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு கோல் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, ஸோ அவருக்குன்னு ஒரு கோல் இருக்குமா. ஆனால் ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிவிஜுவல் கோல்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன கோலோ அதை தான் வந்து அவங்க பண்ணணுமே, அதுதான் ஜெனரல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. It is the request to eliminate ignorance, selfishness, ambitious, laziness, weakness and all human passion. Next வந்து பார்த்தீங்கன்னா remuneration. ஸோ ஒர்க்கருக்கு தர ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேராக இருக்கணும், ரீசனபிளாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும், ப்ளஸ் அவங்க ஏதாவது நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரிவார்டு கொடுத்து அவங்கள அப்ரிஷியேட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அத்தாரிட்டியும் டிசிஷன்ஸ் மேக்கிங்குமே வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் செயின் ஆர் லைன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேலார் செயின் ஆர் லைன் ஆஃப் அத்தாரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தெரியுமா, ஹைரார்கி அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதுதான் the chain of supervisor ranging from ultimate authority to the lowest, அதாவது டாப் லெவல், மீடியம் லெவல், பாட்டம் லெவல். ஸோ அப்படிதான் வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து வரணுமே. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்டர், இன்ஸ்ட்ரக்ஷன், மெசேஜ், ரெக்வஸ்ட், எக்ஸ்பிளனேஷன் எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் செயின்ல தான், அதாவது டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து மிடிலுக்கு வரணும், மிடில்ல இருந்து சபார்டினேட்டுக்கு வந்து வரணும்.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஸோ ஆர்டரில் 2 டைப்ஸ் இருக்கு. மெட்டீரியல் ஆர்டர், சோஷியல் ஆர்டர் அப்படின்றது. மெட்டீரியல் ஆர்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் அப்ராப்ரியேட் specific place for every articles and every place to be effectively used for specific activity and commodity. ஸோ எந்த ஒரு ஆர்டருமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணியிருக்கணும். இதுவே சோஷியல் ஆர்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் ஆன் த சூட்டபிள் ஜாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ அதாவது எல்லா ஒர்க்கரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும். இவங்கள வந்து அதிகமாக பார்ஷாலிட்டியோ இல்லை அந்த பர்சனை வந்து ஒரு பார்ஷாலிட்டியோ பார்க்காம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஒர்க்கர். ஸோ ஒர்க்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து இருக்கணும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் எப்போ பாரு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதாவது ஒர்க்கர் வந்து ரிலீவ் ஆகிட்டே இருக்காங்கன்னா தான் அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் வந்து பண்ணும். அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஒர்க்கரை வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ். ஸோ ஒர்க்கருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கிறப்ப அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ என்கரேஜ் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய ஐடியா என்ன, நீங்கள் வந்து இந்த நியூ மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது அவங்கக்கிட்டையுமே வந்து ஒரு ஐடியா வந்து கேட்டேன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்பிரிட். ஸோ டீம் ஸ்பிரிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து எஃபிஷியண்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் ஆஃப் ஹென்ரி ஃபாயலோடையது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.